ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த வீடியோ 205வது வீடியோ. இதில் ஒரு 35 கொஷின் பக்கத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் இருக்குது. இந்த கொஷின் பேப்பரை இன்றைக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர், நாளாண்டைக்கு ஒரு கொஷின் பேப்பர் நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, 100% எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்க ஹாய்னோ, அப்படி இல்லைன்னா ஹேண்டை ரைஸ் பண்ணியோ நமக்கு வந்து காமிங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டை நமக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய ரிசல்ட்டை நானே ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வேறு லெவலில் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து என்னை கைவிடாது, கண்டிப்பாக நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டுருங்க. இதில் வந்து நம்ம ஒரு 30-35 கொஷின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர்ஸை கடைசியில் சொல்கிறேன். ஸோ எத்தனை வருதுன்னு பாருங்கள். தயவுசெய்து நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுங்க, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதணும். எக்ஸாம் சென்டரில் போய் சொதப்பிடக்கூடாது, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஸ் த பிளசண்டா எக்ஸப்ட். ஸோ எது வந்து ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஸ் பிளாசண்டா எக்ஸப்ட், எது வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணாது, அதுதான் கொஸ்டின். 32, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் தெர் இஸ் ப்ராக்டிக்கலி நோ டைஜஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். ஸோ எந்த ஆர்கானில் கார்போஹைட்ரேட் டைஜஷன் நடக்கிறது இல்லை? மவுத், ஸ்டொமக், நோ டைஜஷன் அப்படின்னு எழுதியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் புரியலன்னா ஒரு திருப்புக்கு 2 திருப்பு படித்து பாருங்கள், தனித்தனி வேர்டாக படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். கொஞ்சம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். தென் மவுத்து, ஸ்டொமக்கு, டியோடினம், ஸ்மால் இன்டெஸ்டைன். தென் 33, பாலிகாமி மீன்ஸ் அப்படின்னா என்ன? எ மேன் மேரிஸ் மோர் தென் ஒன் உமன் அட் கிவன் டைம், எ உமன் மேரிஸ் மோர் தென் ஒன் ஹஸ்பண்ட் அட் கிவன் டைம், உமன் அண்ட் மென் ஆர் கலெக்டிவ்லி மேரிட், நன் ஆஃப் த அபவ். தென் 34, மெகலோபிளாஸ்டிக் அனிமியா செல்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? Megaloblastic anemia, the cells are macrocytic hypochromic, macrocytic hyperchromic, macrocytic normochromic, none of these above. ஸோ இந்த அனிமியாவில் இருந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அனிமியா இருக்குது, தென் அதுக்கு வேறு வேறு பேர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சிருக்கணும். தென் 35, alcohol concentration above 70% are effective against bacteria, fungi, virus, all of these above. 70%க்கு மேலே உங்களுக்கு ஆல்கஹால் இருந்தது அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து எதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது? பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், ஆல் ஆஃப் தீஸ் above. 36, characteristics of society includes all except. ஸோ இந்த இருக்கிறதெல்லாம் characteristics of society, இது வந்து கிடையாது. geographical nations, common habits and customs, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆர்டர் அண்ட் பீஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இது கேரக்டரிஸ்டிக், அந்த சொசைட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். தென் 37, கனோடோட்ராஃபின் ஆக்டிவிட்டி இன் நார்மல் ப்ரெக்னென்ட் உமன். கனோடோட்ராஃபினோட ஆக்டிவிட்டி நார்மல் ப்ரெக்னென்ட் உமனில் என்ன? ஹை லெவல் ஹெச்ஜிஜி அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் த திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம். ஸோ இதை பண்ணுமா? ஹை லெவல் ஹெச்ஜிஜி and luteinizing hormone facilitate the implantation of the embryo. High level of HCG stimulates and synthesis of the estrogen and progesterone. High level HCG stimulates thickening of the endometrium. ஸோ என்னத்தை இது வந்து பண்ணும்? கொனோடோட்ரோஃபின் வந்து நார்மல் ப்ரெக்னென்ட் ஃபீமேலில் என்ன ஆக்டிவிட்டியே பண்ணும்? தென் 38, ஃபீமேல் கோனாட்ஸ் ஆர். ஸோ ஃபீமேல் கோனாட்ஸுங்கிறது எதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம்? வெஜைனா, ஓவரிஸ், யூட்ரஸ் அண்ட் ஃபெல்லோப்பியன் டியூப். இதில் மேல் கோனாட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், பேசிக்கான கொஷின், அனாட்டமி ஃபிசியாலஜிலேருந்து அனாட்டமிலேருந்து கேட்டிருக்காங்க. 39, எ குரூப் ஆஃப் யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக்ஸ் விச் ஆப்டைன் நரிஷ்மெண்ட் பை இன்ஜெக்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் கால்டு. ஸோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அப்சார்ப்ஷன் மூலமாகவோ உங்களுக்கு வந்து நரிஷ்மெண்ட் எடுக்குதுன்னா அந்த யூனிசெல்லுலார் கேரியாட்டிக்ஸ் என்னன்னு சொல்கிறான்? ஆல்கலே, protozoa, fungi or carrier. Then proteins or polymers of sugar, amino acids, fatty acids,
நியூக்ளியோடைட்ஸ். ஸோ ப்ரோட்டீன் வந்து பாலிமர்ஸ் ஆஃப் என்ன? சுகரா, அமினோ ஆசிட்ஸா, ஃபேட்டி ஆசிட்ஸா, நியூக்ளியோடைட்ஸா? தென் 41 ராம்ஸ்டெட்ஸ் ஆப்ரேஷன் இஸ் டன் ஃபார், எதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க? ஹியாட்டஸ் ஹெர்னியா, பைலோரோஸ்டெனோசிஸ், கன்ஜெனிட்டல் மெகாகோலன், ரிப்பேர் ஆஃப் த கிளெஃப்ட் லிப். 42 ஓல்டு மேன் அப்பியரன்ஸ் இன் சீன் இன், எதில் வந்து இருக்கும்? ஃபீவர், மராஸ்மஸ், ஜாண்டிஸ், என்செஃபலோபதி. 43 a child is getting injection of ampicillin 300 mg vial containing 1 gram to be dissolved in the 10 ml. The amount taken to be administered he ordered does is. ஸோ எவ்வளோ வந்து எடுக்கணும்? இது வந்து நம்ம வந்து இதுக்காக கிளாஸ் எடுத்திருக்கோம். ஃப்ளூயிட் கால்குலேஷனுக்கும் ட்ரக் கால்குலேஷனுக்கும் கிளாஸஸ் 2-3 கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரக் கால்குலேஷன்லேருந்து ஒரு 2 கொஷின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லி வச்ச மாதிரி 2 கொஷின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வரும். இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. The client with schizophrenia hears a voice telling him he is evil and must die. The nurse understands that the client is experiencing. ஸோ இந்த சிம்டம்ஸை என்னன்னு சொல்கிறோம்? அது வந்து ஈவில்னு சொல்லுது, செத்துப்போ அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறேன்? டெலூஷன், ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஆடிட்டரி ஹல்லூசினேஷன். 45 அண்ட் எலிவேட்டட் ஏஎஸ்ஓ டைட்டர். இந்த ஏஎஸ்ஓ டைட்டர் எதில் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து ஆன்சரே வந்துடும். சீன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ்? நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், ரொமாட்டிக் ஃபீவர், கேஸ்ட்ரிக் அல்சர், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். தென் 46 a patient's unresolved feeling related to the loss would be a most likely observed during the which phase of the therapeutic nurse patient relationship? இந்த நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து நிறைய டைம் கொஷின் வருது, அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பேஷண்டோட அன்ரிசால்வ்டு ஃபீலிங்ஸ் ரிலேட்டட் லாஸ். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் இருக்குது, அது வந்து அன்ரிசால்வ்டாக இருக்குது. அதை வந்து எப்போ வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும்? பேஷண்ட் நர்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது எப்போ, எந்த ஃபேஸில் வந்து தெரியும்? ப்ரீ ஓரியன்டேஷன், ஒர்க்கிங் ஓரியன்டேஷன் அண்ட் டெர்மினேஷன். 47 physiological jaundice of newborn is developed due to எதனால்? RH incompatibility, ABO incompatibility, immature liver function, all of these above. எதில் இருக்கும்? 48 cytomegalovirus infection is an example of என்ன? nosocomial infection, heterogenic infection. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். heterogenic infectionனா என்ன? நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா சூப்பராக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தெரியலனா ப்ரிப்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. heterogenic infection அப்படின்னா என்ன? தென் opportunistic infection. இந்த opportunistic infection மோஸ்ட் காமனாக எதில் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். zoonotic infection. இது 4க்கும் என்ன டெர்மினாலஜி, என்ன டெஃபினிஷன், மீனிங் என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன? Then 49 which one is regulate the body temperature? எது? parathyroid gland, hypothalamus, pituitary gland, thyroid gland. Client who has experienced a false sensory perception in presence of stimulus is known as stimulus இருக்கு, அதை ஃபால்ஸாக பெர்சீவ் பண்ணுறாங்கன்னா hallucination, illusion, loose associations, neologism. ஸோ இதுக்கெல்லாம் டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. 51 in which stage of sleep the muscles are completely relaxed? ஸோ REM, NREM. ஸோ இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து மசில் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிக்கிறது எது? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, NREM. ஸோ இந்த NREMக்கு எக்ஸ்பேன்ஷன் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். தென் 52 மென்டல் டிஸார்டர் ஆஃப் த chronic general impairment in intellectual function within clear consciousness is known as. அதாவது மென்டல் டிஸார்டர் இருக்குது, இதில் வந்து க்ரானிக்காக ஜென்ரலைஸ்டு இம்பேர்மெண்ட்டும் இருக்குது இன் இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன். அவங்களோட இன்டெலிஜென்ஸில் அவங்களுக்கு வந்து இம்பேர்மெண்ட்டும் இருக்குது. மீன்ஸ் அவங்களோட ஞானத்தில் வந்து உங்களுக்கு வந்து இம்பேர்மெண்ட் இருக்குது, ஆனால் கான்ஷியஸ்னஸ் வந்து கிளியராக இருக்குது. அப்போ வந்து அது என்னன்னு சொல்கிறோம்? டிமென்ஷியா, டெலீரியம், இன்டாக்சிகேஷன், derealization. Then 53 immunoglobulin abundantly present in the human milk. என்ன? IgG, IgM, IgA, IgE. 54 when transferring the patient from the bed to the chair, the nurse should use which muscle to avoid back injury? So என்ன பண்ணா back injury வராது? When transferring the patient from the bed to the chair, the nurse should use the which muscle to avoid back injury? Abdominal muscles, back muscles, leg muscles, upper arm muscles. Then 55 pap smear test
for detection of carcinoma of the cervix in which level of the prevention. ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறது வந்து எந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷனில் வரும்? நம்ம நிறைய டைம் இதில் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கோம், நான் யாருமே சொல்கிறதில்ல. தயவுசெய்து சொல்லுங்கள், இந்த பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன், டெர்ஷரி ப்ரிவென்ஷன் இதிலலாம் எதில் வருது? கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ரிமெம்பர் பண்ணுறாப்புல இருக்கும். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். 56. வாட் டு வி மீன்ஸ் பை எக்ஸசிவ் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்? அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ளூயிட் வால்யூம் எக்ஸஸ், edema, dehydration, unhydration. Then 57. A female client is admitted with the diagnosis of delusion of the grandeur. This diagnosis reflects belief that one is being a killed, highly famous and important, responsible for evil world, connected to the client, unrelated to oneself. ஸோ இதை வந்து எதில் வந்து எதோட இது எப்படின்னா என்ன? டெலூஷன் ஆஃப் கிராண்டியூர்னா என்ன? சிம்பிள் கொஷின். Then 58. Persistent, pathological, unrealistic, intense fear of an object or situation is known as direct terminology. Directa ஒரு definition. Perception, phobia, obsession, compulsion. ஸோ persistent இருக்குது, pathological இருக்குது, இது வந்து ஒரு disease மாதிரி. Then unrealistic instance of the fear and on object or situation. ஒரு சுச்சுவேஷனை பொறுத்தோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோ ஒரு அன்ரியலிஸ்டிக் டென்ஸ் ஆஃப் ஃபியர்ஸ் வருது அப்படின்னா என்ன? சிக்கிள் செல் கிரைசிஸ் அக்கர்ஸ் வென், எப்போ வந்து இந்த கிரைசிஸ் வந்து வரும்? சிக்கிள் செல் கிரைசிஸ் வந்து எப்போ வரும்? செல்ஸ் லேக் சஃபிஷியன்ட் ஹீமோகுளோபின் டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன். செல்ஸ் லேக் சஃபிஷியன்ட் ஹீமோகுளோபின், செல்ஸ் லேக் சஃபிஷியன்ட் ஹீமோகுளோபின் டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன். Sickled cells are unable to transport adequate oxygen. Sickled cells form clumps that obstruct blood flow. The bone marrow stops producing red blood cells. எப்போ வந்து சிக்கிள் செல் கிரைசிஸ் வந்து ஆகும்? எந்த சுச்சுவேஷனில்? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 60. ஏபிசி அனலைசிஸ் ரிப்போர்ட் pH 7.55, PCO2 35 mm of HCG, HCO3 33 milli equivalent per liter. The condition is known as metabolic acidosis, ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், மெட்டபாலிக் அல்கலோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். டைரெக்டாக அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பார்ஷியலி காம்பன்சேட்டட், அன்காம்பன்சேட்டட், ஃபுல்லி காம்பன்சேட்டட் அப்படி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் அதை வந்து கிளியராக நம்ம வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம், அதை வந்து கனெக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 61. நர்ஸ் மஸ்ட் அட்மினிஸ்டர் த மெடிகேஷன் டு ரிவர்ஸ் ஆர் ப்ரிவென்ட் பார்க்கின்சன்ஸ் டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இந்த கிளையன்ட் ரிசீவிங் ஆன்டிசைக்கோட்டிக். ஆன்டிசைக்கோட்டிக் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சிம்டம்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கு வந்து இந்த மெடிசனை வந்து கொடுக்கணும். என்ன மெடிசின் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த மெடிகேஷன் கிளையன்ட் வில் லைக்லி ரிசீவ் இஸ் பாசிட்டான், பெனட்ரில், இண்டரால், ஹால்டால். ஸோ த நர்ஸ் அட்மினிஸ்டர் medication to reverse or prevent Parkinson type of symptoms in the client receiving antipsychotic drug. The medication of the client will likely receive. So என்ன medication எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Then 62. Who theorized act of utilizing the environment of the patient to assist him in his recovery? அவங்களோட ரெக்கவரிக்கு என்வரான்மெண்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ரெக்கவரியை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ராபர்ட் கோச்சா, பென்னரா, காலிஸ்டா ராயா, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலா. 63. Which of the following uses to assess the level of consciousness? Apgar score, Braden scale, Glasgow scale, visual analog scale. இந்த ஒவ்வொரு ஸ்கேலும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. Then 64. Number of times an event has occurred in the population during the specified time period is termed. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் எத்தனை ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு அந்த பாப்புலேஷனில் அப்படிங்கிறத என்னென்னு சொல்கிறேன். ரேஷியோஸ், டினாமினேட்டர், ப்ரொப்போர்ஷன்ஸ், நியூமரேட்டர். தென் 65. இதோட நிறுத்திக்கலாம். 35 கொஸ்டின் ஆகிடுச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் மே ரெக்வர்ட் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்? எதில் வந்து ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஃபீவர், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், ரீனல் ஃபெயிலியர், தென் டி வந்து டீஹைட்ரேஷன். ஸோ இதில் 35 கொஸ்டின் பக்கத்தில் பார்த்துருக்கோம். இந்த 35 கொஸ்டினுமே ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் இல்லை. 30க்கு மேலெலாம் எடுத்துருந்தீங்கன்னா அல்டிமேட்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இல்லை அப்படின்னா இன்னும் கூட ப்ரிப்பேர் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா பண்ணலனாலும் நீங்கள் வந்து கவலை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்தடுத்த எக்ஸாமில் நீங்கள் வந்து நல்லா பண்ணலாம். ஸோ அதனால் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்னாவது நல்லா பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்சர்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். 65க்கு ரைட் ஆன்சர்
என்ன கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் மே ரெக்வயர்ட் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஃப்ளூயிட் வந்து எதில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கொஷின். 65க்கு ஸோ 65க்கு கீழேருந்தே பார்த்துடலாம். தென் 65க்கு உங்களுக்கு ரைட் ஆன்சர், 65க்கு ரைட் ஆன்சர், 65க்கு ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65, சாரி கொஞ்சம் லேட் ஆகுது, 65க்கு ரைட் ஆன்சர் சி. சி என்னென்னா ரீனல் ஃபெயிலியர். ஓகே, நீங்கள் டக்குன்னு பண்ணியிருப்பீங்க, நம்ம வந்து ஆன்சர் கீயை பார்த்து சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து லேட்டாக சொல்கிறாப்புல இருக்குது, ஏன்னா கரெக்டாக சொல்லணும் அதனால. 64, ஸோ 64க்கு ரைட் ஆன்சர் டி. ஸோ டி என்னென்னா நியூமரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, புது டெர்மினாலஜியாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 64க்கு ரைட் ஆன்சர் நியூமரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 63க்கு ரைட் ஆன்சர் சி. ஸோ சி அது என்னென்னா கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். ஸோ கான்ஷியஸ்னஸை பார்க்குறதுக்கு ஜிசிஎஸ் தான் பார்ப்போம், கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். தென் 62க்கு ரைட் ஆன்சர் டி. டி என்னென்னா 62க்கு ரைட் ஆன்சர் டி, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். 62க்கு ரைட் ஆன்சர் டி, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை பற்றி சொன்னாங்கன்னாவே நமக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா பீயிங் எ நர்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 61, ஸோ 61 ஏ வந்து என்னென்னா Pacitan. The nurse must administer medication to reverse or prevent the Parkinson's symptoms of in the client receiving antipsychotic. The medication of the client will likely receive. So இதை வந்து Pacitan வந்து அவங்க வந்து antipsychotic எதிராக அவங்க வந்து எடுப்பாங்க. Then 60. So 60க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ பி என்னென்னா மெட்டபாலிக் அல்கலோசிஸ். இது கரெக்டு தானா அப்படிங்கிறதே சொல்லுங்கள். 59, ஸோ இன்கேஸ் நம்ம வந்து கரெக்டு தானா இது தானா ஆன்சர் அப்படின்னு கேட்டோம்னா கேள்வியோட சொன்னீங்கனால தான் புரியும். ஸோ 59க்கு ரைட் ஆன்சர் சி. சி வந்து சிக்கிள் செல்ஸ் ஃபார்ம் கிளம்ப்ஸ் தட் அப்ஸ்ட்ரக்ட் த பிளட் ஃப்ளோ. அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கிள் செல் கிரைசிஸ் ஆகுது. ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷனு. ஸோ இதோட மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒன்று ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது வந்து ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். 58, ஸோ 58க்கு ரைட் ஆன்சர் பி, ஃபோபியா. இதை தான் வந்து ஃபோபியா, அன்ரியலிஸ்டிக் டென்ஸ் ஆஃப் ஃபியர், அதை வந்து ஃபோபியான்னு சொல்கிறோம், ஒரு கண்டிஷனுக்கோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ. தென் 57க்கு ரைட் ஆன்சர் பி, ஹைலி ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டெலூஷன் ஆஃப் கிராண்டியூட். தென் 56க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ பி என்னென்னா எடிமா. ஸோ எக்ஸசிவ் ஃப்ளூயிட், அதை வந்து எடிமா அப்படின்னு சொல்கிறோம், இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் தான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். 55, ஸோ 55க்கு ரைட் ஆன்சர் சி, செகண்டரின்னு சொல்கிறோம். அப்போ ப்ரிமோடியல், பிரைமரி, டெர்ஷரிலாம் எதில் வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் சொல்லுங்கள். 54க்கு ரைட் ஆன்சர் டி. டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஆர்ம் மசில்ஸ். ஸோ வென் ட்ரான்ஸ்ஃபரிங் த பேஷண்ட் பெட் டு த சேர், நர்ஸ் ஷுட் யூஸ் விச் மசில் டு த அவாய்ட் பேக் இன்ஜுரினா அப்பர் ஆர்ம் மசில். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேசிக். தென் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து இன்கேஸ் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்னா அவங்களுக்கு எந்த பக்கம் வந்து அசிஸ்ட் பண்ணுவோம், எந்த பக்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதையும் நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மோஸ்ட் ரிப்பீட்டடாக அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 53க்கு ரைட் ஆன்சர் சி. IgA, மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்கிறது வந்து IgA, பிரஸ்ட் மில்கில் ரொம்ப இருக்கிறது வந்து IgA. 52க்கு ரைட் ஆன்சர் ஏ. 52க்கு ரைட் ஆன்சர் ஏ, டெலிரியம். ஸோ டெலிரியம் தான் க்ரானிக் ஜென்ரலைஸ்டு இம்பேர்மெண்ட் இந்த இன்டலெக்சுவலைசேஷன் அண்ட் கிளியர் கான்சியஸ்னஸ். ஸோ அதுதான் 52க்கு ரைட் ஆன்சர் பி. தென் 51க்கு ரைட் ஆன்சர் டி. ஸ்டேஜ் 4ல் தான் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸ்டேஜ் 4 லாஸ்ட் ஸ்டேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. NREM ஸ்டேஜ் 4ல் தான் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு. தென் 50க்கு ரைட் ஆன்சர் உங்களுக்கு 50க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ பி என்ன, இல்லூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டிமுலஸ் இருக்குது, ஒரு பொருளோ ஏதோ ஒன்று இருக்குது, அந்த டைமில் ஃபால்ஸாக தப்பாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இல்லூஷன் அப்படின்றோம். 50க்கு பி. தென் 49க்கு பி. பி என்னென்னா ஹைப்போதலாமஸ். ஸோ பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் சென்டர் ஹைப்போதலாமஸ். தென் 48 அப்புறம் தைராய்டு, பேராதைராய்டு, இது ரெண்டுக்கும் ஃபங்க்ஷன் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக், இது ரெண்டுக்கும் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 48க்கு ரைட் ஆன்சர் சி. சி வந்து என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன். சைட்டோமெகாலா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து எதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.
47 ரைட் ஆன்சர் சி. இம்மெச்சூர் லிவர் ஃபங்க்ஷன். ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து எதனால் வருதுன்னா இம்மெச்சூர் லிவர் ஃபங்க்ஷன். பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு காரணம் வந்து நிறையா இருக்குது. தென் ஃபிசியாலஜிக்கில் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து நமக்கு தெரியும், பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே தெரியும், அதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் லெவல் ஆஃப் அந்த பிலிரூபின் வந்து எவ்வளோ இருக்கும், அதிகமாக போனால் அதுக்கு வந்து என்ன டெர்மினாலஜி சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 46க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 46க்கு ரைட் ஆன்சர் டி. டி வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேஷண்ட் அன்ரிசால்வ் ஃபீலிங் ரிலேட்டட் டு த, ஸோ அந்த எந்த ஸ்டேஜில் தெரியும்னா டெர்மினேஷன் பீரியடில் தெரியும். தென் 45க்கு ரைட் ஆன்சர் பி. 45க்கு ரைட் ஆன்சர் பி, ருமேட்டிக் ஃபீவர். ஏஸ்ஓ டைட்டர் வந்து எதில் பார்க்குறோன்னா ருமேட்டிக் ஃபீவர். தென் 44க்கு ரைட் ஆன்சர் டி. டி என்னென்னா உங்களுக்கு ஆடிட்டரி ஹலூசினேஷன், வாய்ஸ் கேட்குதுன்னா ஆடிட்டரி ஹலூசினேஷன். தென் மற்ற வேறு என்னென்ன ஹலூசினேஷன் இருக்குது, அது எந்தெந்த சென்ஸ் ஆர்கனோட ரிலேட்டட், அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். 43 நிறைய சொல்லுங்கன்னு சொல்கிறேன், நான் ஒருத்தரும் சொல்கிறதில்ல. 43க்கு ரைட் ஆன்சர் பி. பி வந்து பார்த்தீங்கன்னா 3 ml. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து 3 ml. 42க்கு ரைட் ஆன்சர் பி தான். 42க்கு ரைட் ஆன்சர் பி, மராஸ்மஸ். அதில் தான் வந்து ஓல்டு மேன் அப்பியரன்ஸ் இருக்கும், ஓல்டு மேன் மாதிரி இருப்பாங்க, மராஸ்மஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் 41 எந்த ஆப்ரேஷன் இதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா 41க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ பைலோரோஸ்டெனோசிஸ்க்கு தான் ராம்ஸ்டெட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினு. தென் 40க்கு ரைட் ஆன்சர் பி தான். ஸோ 40க்கு ரைட் ஆன்சர் அமினோ ஆசிட். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமரஸ் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸோடு தான் ரிலேட்டட், நோட் பண்ணிக்கோங்க. 39க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ புரோட்டோசோவா, யூனிசெல்லுலார் யூகரியாட்டிக், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசோவா. அது வந்து நரிஷ்மெண்ட் வந்து இன்ஜெக்ஷன் ஆர் அப்சார்ப்ஷன் மூலமாக எடுக்குது. 38க்கு ரைட் ஆன்சர் பி. பினா ஓவரிஸ். ஸோ மேலுக்கு என்ன, மேலோட கொனாட் எது? 37க்கு ரைட் ஆன்சர் சி. ஹை லெவல் ஹெச்ஜிஜி ஸ்டிமுலேட்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இதுதான் வந்து கொனோட்ரோபின் ஆக்டிவிட்டி இந்த நார்மல் ப்ரெக்னன்ட் ஃபீமேலில் நடக்கிறது. தென் 36க்கு ரைட் ஆன்சர் டி. டினா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொசைட்டி எதெல்லாம் ஜியோகிராஃபிக்கல் நேஷன்ஸ், காமன் ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்டர் அண்ட் பீஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இருக்கிறது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கிடையாது. 35க்கு ரைட் ஆன்சர் டி. டினா ஆல் ஆஃப் தீஸ், ஆல்கஹால். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. 34க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, மேக்ரோசைட்டிக் நார்மோக்ரோமிக். அதுதான் மெகலோபிளாஸ்டிக் அனிமியா, நோட் பண்ணிக்கோங்க, மேக்ரோசைட்டிக் நார்மோக்ரோமிக். தென் 33க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ, எ மேன் மேரிஸ் மோர் தென் ஒன் உமன். இதை தான் வந்து பாலிகாமி அப்படின்றோம். பாலி ஆண்ட்ரி அப்படின்னா என்னென்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் 32க்கு ரைட் ஆன்சர் பி. 32க்கு ரைட் ஆன்சர் பி எதுனா ஸ்டொமக்கில். ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் தெர் இஸ் ப்ராக்டிக்கலி நோ டைஜஷன் இந்த கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் வந்து ஸ்டொமக்கில் மட்டும் நடக்கிறது இல்லை. 32க்கு ரைட் ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு ரைட் ஆன்சர் பி தான், ரைட். தென் 31 ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஸ் த பிளாசண்டா எக்ஸப்ட், எது மட்டும் கிராஸ் பண்ணாதுன்னா 31க்கு ரைட் ஆன்சர் பி. 31க்கு ரைட் ஆன்சர் ஹெப்பாரின் மட்டும் உங்களுக்கு வந்து பிளாசண்டாவை கிராஸ் பண்ணாது. வார்ஃபரின், ஃபெனிடியான், மார்ஃபின் இதெல்லாம் கிராஸ் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம 35 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் கொஷின் வந்து ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். கொஷின்ஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, நிறையா லேர்ன் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நிறைய கிளாஸஸ் எடுக்கணும்னு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இடையில வந்து நமக்கு டைமே கிடைக்கல. அப்புறம் வந்து கொஷின் பேப்பர் போட ஆரம்பிச்சோம். இனிமேல் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். போர்டெல்லாம் நம்ம வந்து ஒயிட் போர்டெல்லாம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்து இம்பார்ட்டண்டான கிளாஸஸ்லாம் நான் வந்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் வேணும்னு கொஞ்சம் ஆளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களாம் உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன டாபிக் வேணுங்கிறதையும் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை நோட் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து எடுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பட் அது எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், தேவையானதாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.